என் தங்க வாழ வேண்டிய வீட்ல நீ வந்து வாழ போறியா? எப்படி வாழ்ந்துடுறேன்னு நானும் பாக்குறேன். இந்த கம்பெனிக்கு காவலாளியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி திருடனா மாறத நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா, இந்த எல்லா சொத்தையும் நீங்க சுதர்சன் மாமாக்கே கொடுத்துருங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தயவு செஞ்சு மாமா பேர்ல எழுதி வைக்காதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிய கிருஷ்ணா பேர்லயோ இல்ல துளசி பேர்லயோ எழுதி வச்சிருங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அக்ரிமெண்ட் ஆன 5வது நிமிஷத்துல மாமா கிருஷ்ணாவையும் துளசியையும் இந்த ஆத்துல இருந்து விரட்டி அடிச்சிருவார். ஆமாமா. கரெக்ட் தான் பத்மா, கரெக்ட். நீ சொல்றது 100% கரெக்ட். துளசி பேர்லயும் கிருஷ்ணா பேர்லயும் தான் இந்த சொத்தை முடிச்சு தரணும். குட், ரொம்ப நல்ல யோசனை சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏய் சௌந்தர்யா, வா ஆரத்தி எடுத்து வா. சுரேஷ், அம்மா இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. நீங்க முதல்ல நம்ம ஆத்துக்கு தம்பதி சகிதமா வர்றதுனால ஆத்துல இருக்கணும்னு மண்ணி சொன்னா, அதுக்கேத்த மாதிரி அப்பாவும் ஆத்துல போய் வேணுங்கிற ஏற்பாடு பண்ண சொன்னாரு. சரிண்ணா. ஏய் ஆரத்தி எடு. உள்ள போங்க. உள்ள வாங்க வாங்க. வலது கால் எடுத்து வச்சு வாமா. வாங்க. என் தங்க வாழ வேண்டிய வீட்ல நீ வந்து வாழ போறியா? எப்படி வாழ்ந்துடுறேன்னு நானும் பாக்குறேன். நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வழக்கேத்துமா. இந்தா பிடி, வழக்கேத்து. இப்ப நீ ஏத்த போற இந்த வழக்கு என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா எனக்கு சீதனமா கொடுத்த வெள்ளி வழக்கு. ஆமா, உங்க வீட்ல உங்க அப்பா ஒரு பித்தளை விளக்காவது கொடுத்தாங்களா இல்லையா? ஏய் சௌந்தர்யா, என்னது? கௌசல்யா, நீ விளக்கேத்துமா. கௌசல்யா, மன்னி எப்பவுமே அப்படித்தான். அவ பேசினதை பெருசா எடுத்துக்காத. மன்னி படப்படன்னு பேசுவாளே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. போக போக எல்லாமே சரியாயிடும். உங்க மண்ணின்னு இல்ல, இந்த ஆத்துல உங்களுக்காக யார் என்ன சொன்னாலும் நான் சகிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் கௌசி. சுரேஷ், சுரேஷ் வரேண்ணா. என்னண்ணா? சுரேஷ், நான் இப்ப எங்க போறேன்னு தெரியுமா? ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். எதுக்குன்னு தெரியுமா? தெரியறது. டேய், அடுத்த வருஷம் இதே நேரம் குட்டி சுரேஷ் நம்ம ஆத்துல அமக்களம் பண்ணோம்.
புரியுறதா? ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? உங்க கம்பெனி சார்பா தொழிலாளர்களுக்கு நிறைய குடியிருப்பு கட்டித்தர போறதா கேள்விப்பட்டேன். அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எனக்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அதுல எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். உங்களையும் பல கோடியில குளிப்பாற்றுவேன். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்க கம்பெனில 30 வருஷமா நிரந்தரமா எல்லா கான்ட்ராக்ட்ஸையும் மிஸ்டர் வேல்முருகன் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. ரொம்ப நாணயமானவர், நேர்மையானவர். தனக்கு குறைச்சலா லாபம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா வேலையை சரியா முடிச்சு கொடுக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவர். இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கையும் நாங்க வழக்கம் போல அவருக்கு தான் கொடுக்க போறோம். சோ நீங்க கிளம்பலாம் சார். நேர்மை நாணயம் இதெல்லாம் இந்த காலத்துல சோறு போடாது சார். இது கம்ப்யூட்டர் காலம். மனுஷனுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு சார். நேர்மையா உழைச்சு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது சார். சார் யோசிக்காம இந்த கான்ட்ராக்டை எனக்கு தாங்க சார். இந்த பெட்டியில 150 லட்சம், அதாவது 1.5 கோடி. இது வெறும் அட்வான்ஸ் தான் சார். கான்ட்ராக்ட் எனக்கு அக்ரிமெண்ட் ஆகிற அன்னைக்கு மீதி பணத்தை கொண்டு வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணிடுறேன் சார். உழைக்கிற வழிய பாருங்க சார். தப்பா எடுத்துக்கூடாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் நீங்க கிளம்பலாம். உங்களை தேடி வர மகாலட்சுமியை வேண்டான்னு சொல்றீங்களே சார். நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெளியில ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டு பேசிட்டு நான் வரேன். என்னங்க நீங்க புரியாதாளா இருக்கீங்க? பணத்தை தரேன்னு சொல்றாரு, நீங்க இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் புரிஞ்சுக்காம பேசுறாருன்னா நீ ஏன் புரிஞ்சுக்காம வளர்ற? இந்த கம்பெனி யாரோடது? ஸ்ரீவத்சனோடது. நான் அவங்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எப்படி இந்த கான்ட்ராக்டை மாத்த முடியும்? அதோட ரெண்டாவது, இவர் எப்படி இந்த வேலையை முடிப்பாருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லையே. ஏங்க உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்களே தான் சொல்றீங்க இந்த கம்பெனி ஸ்ரீவத்சன். அவர் வேலையை எப்படி முடிச்சான்னா இல்ல முடிக்காம போனா உங்களுக்கு என்ன? பணத்தை வாங்கணுமா சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம போட்டு குழம்பிக்கிட்டு ஏற்கனவே உங்க ஆத்துல இருக்கிறவங்களுக்கு எதிராக பத்மா போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை பெருசாகி உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறா. இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. போங்க, போய் பணத்தை வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்டை கொடுக்குற மாதிரி பேசுங்க. பணத்தை நான் வாங்கிக்கிட்டாலும் கான்ட்ராக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட்ல ஸ்ரீவத்சன் தானே கையெழுத்து போடணும். இப்பெல்லாம் 10 ரூபா வவுச்சர்ல கையெழுத்து போடணும்னாலும் 20 கேள்வி கேட்கறான். இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடணும்னா அவன் சும்மா இருப்பானா என்ன? குறைஞ்சு கேள்வி கேட்பான். அட நீங்க ஏங்க கையெழுத்து வாங்குறீங்க? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஒய்ஃப் துளசிக்கிட்ட ஃபைல கொண்டு போய் கொடுங்க. வாயே பேசாம துளசி நீட்டுற ஃபைல்ல அவர் கையெழுத்து போடுவாரு. நீங்க அவங்கள வச்ச பணத்தை சம்பாதிக்க பயன்படுத்துங்க. சார், கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சார் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க புடிங்க அட்வான்ஸ். இல்ல நீங்க அவர்கிட்டே கொடுத்துருங்க. சார் புடிங்க சார், வாங்கிக்கங்க சார். சார் இந்த நட்பு நமக்கு ரொம்ப நாள் நீடிக்கணும் சார். வரட்டுங்களா? உத்தரவு வாங்கிக்கிறேன் சார்.
உட்கார் 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 உட்கார். மரியாதை மனசுல இருந்தா போதும். நான் வரப்ப போறப்போலாம் எந்திரிக்க வேண்டாம். கிருஷ்ணா தூங்கிட்டாளா? ம். நான் உங்ககிட்டயும் குழந்தைகிட்டயும் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன்னு உனக்கு என் மேல கோவமா துளசி? உங்க மேல கோவப்பட்டு என்ன ஆகுறது? நீங்க கோவத்துல பேசின வார்த்தை எதையும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். துளசி, இது வரைக்கும் நான் உன்னை எவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டேன். இனிமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம குழந்தைய அழைச்சிக்கிட்டு 3 பேருமா சேர்ந்து வெளியூருக்கு டூர் போற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாதாரணமா கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்பதிகள் தான் தேர்நிலவு போவாங்க. ஆனா குழந்தையோட போற முதல் தம்பதி நாமளா தான் இருப்போம். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி என்னை ஏத்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. உங்க மனசை மாத்தின அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னங்க இது? என்ன ஃபைல்? நம்ம ஆபீஸ்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறோம் இல்லையா, அந்த கான்ட்ராக்டோட அக்ரிமெண்ட் இது. ஸ்ரீவத்சன் கிட்ட கையெழுத்து வாங்கி தந்துரு. வழக்கமா நம்ம கொடுக்குற கான்ட்ராக்டரை விட்டுட்டு இது என்ன புது கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துருக்கீங்க? அதுக்கு என்ன அவசியம் வந்தது? அப்படி இல்ல, சிட்டில பெரிய பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட்லாம் அவர் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் பெட்டரா பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில தான், வேற ஒண்ணு இல்ல. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவர் ஒரு பெரிய ஃப்ராடு. இது வரைக்கும் எந்த வேலையும் ஒழுங்கா முடிச்சதே கிடையாது. இத பாரு துளசி, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய். நான் சொல்ற வேலையில குத்தம் கண்டுபிடிக்கிறது உன் வேலை கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஸ்ரீவத்சன் கிட்ட கையெழுத்து வாங்கிடுவா, அவ்வளவுதான் உன் வேலை. இந்த புது கான்ட்ராக்டர் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாரு சொல்லுங்க, கேக்குறேன்ல. இந்த கான்ட்ராக்டை முடிச்சு தரேன்னு எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க? இத பார், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஸ்ரீவத்சன் கிட்ட கையெழுத்து வாங்க, அதான் உன் வேலை, அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்க சுயநலத்துக்காக பலாயிரம் பேர் வேலை பார்க்குற உங்க ஆபீஸுக்கும் உங்களையும் நம்பிட்டு இருக்கிற அந்த ஸ்ரீவத்சனுக்கும் துரோகம் பண்றீங்க. உலகத்திலேயே ரொம்ப பாவத்துக்குரிய செயல் எதுனா அது நம்பிக்கை துரோகம் தான். அதை நீங்க செய்ய வேண்டாங்க. இந்த பார், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, தெரியும்ல. எனக்கும் எங்க அக்காவுக்கும் நடுவுல அந்த பத்மா பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சுட்டா. என்னைக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை பெருசாகி நான் இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் வெறும் கையோடைய போக முடியும். அதுக்காக தான் இது செஞ்சேன். வாய்ப்பு கிடைக்கும் போது சம்பாதிக்க நினைக்கிறேன். இது தப்பா? தப்புதாங்க, கண்டிப்பா தப்புதான். இந்த கம்பெனிக்கு காவலாளியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி திருடனா மாறத நான் ஒத்துக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இதுல கழுத்து வாங்கி தரவும் மாட்டேன். இதை பார்த்து துளசி, நான் என்னோட நிலைமையை சொல்லிட்டேன். திரும்பவும் நிதானமா சொல்றேன். நீ இன்னொரு தடவை இந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு நான் சொல்றத செய். எல்லாம் நல்லதா நடக்கும். யோசி, அவசரம் இல்லை. நல்லா யோசி.
நீ இப்ப என் மனைவியா என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்துல நீக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் வருது. இந்த உலகத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் நேக்படுறது. உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேளே, நான் சந்தோஷமா இருக்கேன் நானு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படலையா? கண்டிப்பா நீயும் சந்தோஷமா தான் இருக்கணும். பிரத்தியார் சந்தோஷத்தை கேட்டு சந்தோஷப்படுற மனசும் சந்தோஷமா தான் இருக்கணும். என் சந்தோஷத்தை சொல்லி ரசிக்கிற நீ கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கணும். அடே அப்பா, நீங்க கம்ப்யூட்டர் கத்துன்றதுக்கு பதிலா டாக்டருக்கு படிச்சு சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். அடுத்தவ மனச எப்படி துல்லியமா பாக்குறேன்? எல்லார் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு என்னால் பார்க்க முடியாது. ஆனா நீ என் மனசுக்குள்ள இருக்கிறதுனால உன் மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் ஆல். உங்களை விட உங்களை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் பெரிய அதிர்ஷ்டசாலி. எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு. என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிட்டோம். என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேலே. யாருக்கும் உங்க மனசு வராது. ஏய் கௌசி, என்ன இது? எதுக்கு இந்த நேரத்துல இதை பத்திலாம் யோசிச்சுட்டு? நீக்கு ஒரு டவுட், அந்த பால் இப்ப சாப்பிட்றதுக்கா இல்ல நாளைக்கா? கௌசல்யா, கௌசல்யா, இந்த கௌசல்யா, ஆர் யூ ஓகே? ஏய் என்னாச்சு கௌசி? நான் நினைக்கிறேன் அம்மாக்கு ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி நோக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று பண்ண டாக்டர் கூப்பிட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஐயோ, இப்ப போய் டாக்டர் கூப்பிட்டா அசிங்கமாயிடும். நீக்கு எதுவும் இல்ல. காலையில இருந்து வெறும் வயித்துல இருக்கிறதுனால கொமட்டுறதுன்னு நினைக்கிறேன். தூங்கி எழுந்தா எல்லாமே சரியாயிடும். ஆர் யூ ஷூர் கௌசல்யா? சரி வா, நான் ரெஸ்ட் எடுத்துக்கோ. துளசி, முடிவா என்ன சொல்ற? உன்னால ஸ்ரீவத்சன் கிட்ட அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்க முடியுமா முடியாதா? என்னோட முடிவை தான் நேத்து ராத்திரியே சொல்லிட்டேனே. நீங்க பண்ற இந்த காரியத்துக்கு என்னால துணைக்கு நிக்கவே முடியாது. இதான் உன் பதிலா? நல்ல தெளிவா யோசிச்சு உன் பதில சொல்லு. ஆனா அந்த பதில் எனக்கு சாதகமா இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க எனக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்தாலும் சரி, என்னோட முடிவு இதுதான். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. துளசி, அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் சண்டைக்கு போவாங்க. போர் முடிஞ்ச உடனே ஜெயிக்கிற ராஜா தோக்குற ராஜாவை சாகடிச்சிருவான். ஏன் தெரியுமா உனக்கு? அவனை அப்படியே விட்டான்னா அவன் வெளியில போய் இன்னொரு படையை திரட்டி திரும்பவும் போருக்கு வந்தானா, அதனால ஜெயிச்ச ராஜா தோத்த ராஜாவை போட்டு தள்ளிடுவான். அப்படி ஒரு போர் நடக்கும்போது
அந்த ஜெயிச்ச ராஜா தோத்த ராஜாவை கொல்லணும்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான், என்னெல்லாமோ ட்ரை பண்ணான். அந்த ராஜா சாகவே இல்லை, சாகவே இல்லை. அவன் பயங்கர கில்லாடி. அவன் உயிரை எடுத்துட்டு போய் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்க ஒரு சின்ன கூண்டுக்குள்ள ஒரு சின்ன கிளிக்குள்ள அவன் உயிரை வச்சிட்டான். எப்பேற்பட்ட கில்லாடி. இந்த ராஜா உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த கூண்டை எடுத்து அந்த கிளியோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். கிளி செத்து போச்சு. இது கொஞ்சம் லெங்க்தியான கதை தான். ஆனா இதை நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? இந்த கதையோட மாரல் உனக்கு தெரியணும்னு தான். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். உன்னோட உயிரை நீ எங்க வச்சிருப்ப?